வெல்கம் டு கச்சா கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 47 பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 46 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே 10 அல்லது 15 கேள்விகள், 20-25 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கேட்டுகிட்டே தான் வராங்க. அதனால படிக்கிறதோட சைட் பை சைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்துட்டே வாங்க. ஏன்னா குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு. ஸோ இனிமேல் ப்ரீவியஸ் கொஸ்டின் சைட் பை சைட் பாருங்க. இப்போ முதல் கேள்வி, இதில் மொத்தம் 30 கேள்விகள் இருக்கு. இப்போ முதல் கேள்வியை பார்த்துடலாம். முதல் கேள்வி, நெடுத்தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2 எழுத்துக்களை பெற்று வரும். இலக்கணத்துக்கு 25 மார்க் கொடுத்திருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் ஆப்ஷன் பி திருமூலர். மூன்றாவது கேள்வி, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ திருவி கல்யாண சுந்தரனா. ஆப்ஷன் ஏ திருவி கல்யாண சுந்தரனா. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனா. அடுத்து நான்காவது, சிற்றோடை அப்படின்றத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. சிற்றோடை அப்படின்றத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சிறுமை கூட்டல் ஓடை. சிற்றோடை எப்படி பிரிச்சிருக்காங்க? சிறுமை கூட்டல் ஓடைன்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது, கண்டெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்றத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்றத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. கண்டெடுக்கப்பட்டு உள்ளன அப்படின்றத எப்படி பிரிச்சிருக்காங்க? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிற்றோடைய சிறுமை கூட்டல் ஓடை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதெல்லாம் புக் பேக்ல இருந்து தான் இருந்திருக்கு. புக் பேக்ல இருந்து அந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ப கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளனர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் போன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட் போன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி திறன் பேசி. ஸ்மார்ட் போன் அப்படின்னா என்ன? திறன் பேசி. அடுத்து ஏழாவது கேள்வி, மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி கெடுதல் புணர்ச்சி. மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? கெடுதல் புணர்ச்சி. அப்போ மரவேர் அப்படின்றது கெடுதல் புணர்ச்சி. அடுத்து எட்டாவது கேள்வி, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஐ. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஐ. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பாடினால் அப்படின்ற வேர் சொல் கேட்டிருக்காங்க. பாடினால் அப்படின்றதோட வேர் சொல் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாடு. பாடினால் அப்படின்றதோட வேர் சொல் என்ன? பாடு. வேர் சொல் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ பாடினால் அப்படின்றது வேர். பாடுதல் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பை குறிக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாடுதல் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 10வது கேள்வி, இலக்கண குறிப்பு தான். அதே எய்தி அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. எய்தி அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி வினை எச்சம். எய்தி அப்படின்றது என்னது? வினை எச்சம். அடுத்து 11வது கேள்வி, இலக்கண குறிப்பு தான். சித்திரை திங்கள். ஒரே எக்ஸாம்ல தொடர்ந்து 4 கொஸ்டின் இலக்கணம் கேட்டிருக்காங்க. இலக்கண குறிப்பு தருக. சித்திரை திங்கள் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இரு பெயரிட்டு பண்பு தொகை. இரு பெயரிட்டு பண்பு தொகை. அப்ப சித்திரை திங்கள் அப்படின்றது இரு பெயரிட்டு பண்பு தொகை. அடுத்து 12வது கேள்வி, தளியி அப்படின்றது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. தளியி அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சொல்லிசை அளப்படை. சொல்லிசை அளப்படை. தளியி அப்படின்னா என்னதுன்னா சொல்லிசை அளப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி, மருதத்திணையின் பறை என்பது. மருதத்திணையின் பறை என்பது ஆப்ஷன் பி மணமுலா. ஆப்ஷன் பி மணமுலா. மருதத்திணையின்
பறை என்பது ஆப்ஷன் பி மணமுழா. அடுத்து 14வது கேள்வி, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடர்? எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றதையும் கவனிச்சு அதுக்கு ஏத்தாப்புல படிங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஆப்ஷன் சி எதுகை தொடை. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 15வது கேள்வி, அறிவுடையார் ஆவாதறிவார் அறிவில்லார் அத்து கல்லாதவர் இக்குறட்பாவில் பயின்று வரும் அடிமோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடிமோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அறிவுடையார் அக்திலார். அறிவுடையார் அக்தார் அக்தரி அப்படின்றதா சரியான விடை. அறிவுடையார் அக்தரி அப்படின்றதா சரியான விடை. அடுத்து 16வது கேள்வி, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இது யாருடைய பாராட்டுரை? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்பது இது யாருடைய பாராட்டு உரைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். இந்த இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு எதை சொல்லியிருப்பாங்க? பாரதிதாசன் எந்த ஒரு பொருளை சொல்லியிருக்காரு, எந்த ஒரு நூலை சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் இந்த இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு எந்த ஒரு நூலை சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 17வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல். வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல். இரண்டாவது, அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல். இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல். மூன்றாவது, வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல். வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல். நான்காவது, உடல் நலத்தை பேணாதிருத்தல். உடல் நலத்தை பேணாதிருத்தல். இதுல என்ன கேட்டிருக்காங்க? கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்கணும், அது சரியான விடை. இரண்டாவது, அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளணும், அது ரெண்டுமே கரெக்ட். அப்போ 1, 2 சரி. அப்போ வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல். அடுத்து 18வது கேள்வி, பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்வார். இது எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். திருமுருகராற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். ஆப்ஷன் பி பெருநராற்றுப்படையை பாடியவர் கபிலர். பெருநராற்றுப்படையை பாடியவர் கபிலர். ஆப்ஷன் சி சிறுபானாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார். சிறுபானாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார். அடுத்து டி பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதுல எது தவறா பொருந்திருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பெருநாற்று பாடியவர் கபிலர் அப்படின்றது தவறா இருக்கு. இந்த ஆப்ஷன் தான் தவறா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மிச்சம் 3மே ரைட்டு. அப்ப ரைட் என்னன்னு பார்த்தலாமா? அப்ப திருமுருகராற்றுப்படையை பாடியவர் யாரு? நக்கீரர். திருமுருகராற்றுப்படையை பாடியவர் யாரு? நக்கீரர். சிறுபானாற்றுப்படையை பாடியவர் யாரு? நல்லூர் நத்தத்தினார். சிறுபானாற்றுப்படையை பாடியவர் யாரு? நல்லூர் நத்தத்தினார். பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணன். அப்ப பெருநராற்றுப்படையை பாடியவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 19வது கேள்வி, பின் வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ நாலடியாரில் அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் என்று 3 பகுப்புகள் உள்ளன. நாலடியார்ல அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பகுதிகள் உள்ளன. பி என்ன சொல்லியிருக்காங்க? நாலடியாரை இயற்றியவர் நல்லாதானார். நாலடியாரை இயற்றியவர் நல்லாதானார். மூன்றாவது ஆப்ஷன் சி நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. நாலடியாரில் எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? 400 வெண்பாக்கள் இருக்கு. ஆப்ஷன் டி 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கிறது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்றதுல இதுல 4 என்பது நாலடியாரை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது பொருந்தாததை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி நாலடியாரை இயற்றியவர் நல்லாதானார் அப்படின்றது
தவறா இருக்கு. அப்ப நாலடியாரை இயற்றியவர் யாரு? சமண முனிவர்கள் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ மிச்ச 3மே ரைட்டா இருக்கு. அப்ப நாலடியார் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுப்புகள் உள்ளன. இரண்டாவது நாலடியாரில் 400 வெண்பாக்கள் இருக்கு. மூன்றாவது 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரையும் 2 அப்படின்றது திருக்குறளையும் குறிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ ரைட்டானதை பார்த்துக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி பொறுத்துக. இடர் அப்படின்றது நாவாய், இறை, இந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தலாம் 2 3 4 1 2 3 4 1. அப்ப இடர்னா என்ன? துன்பம். இடர்னா என்ன? துன்பம். இது சொல்லும் பொருள்ல படிக்க வேண்டியது. இடர்னா துன்பம். நாவாய் அப்படின்னா படகு. நாவாய் அப்படின்னா படகு. நாவாய் அப்படின்னா படகு. இறை அப்படின்னா தலைவர். இறை அப்படின்னா தலைவர். இந்து அப்படின்னா நிலவு. இந்து அப்படின்னா இலவு. அப்ப இடர்னா துன்பம், நாவாய்னா படகு, இறைனா தலைவர், இந்துனா நிலவு. அடுத்து 21வது கேள்வி. கம்ப ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அப்படின்றது எத்தனாவதுல இருக்கு? 5ஆம் காண்டம். கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அப்படின்றது 5வது காண்டம். அடுத்து அகநானூற்றின் மணிமிடை பவளம் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அகநானூற்றில் மணிமிடை பவளம் அப்படின்றதோட பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 180. அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை 180. அடுத்து 23வது கேள்வி. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? ஆப்ஷன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அடுத்து 24வது கேள்வி பொறுத்துக கொடுத்திருக்காங்க. செரு, வித்து, யானர், வட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 4 3 2 1. ஆப்ஷன் ஏ 4 3 2 1. செரு அப்படின்னா என்ன? வயல். வித்து அப்படின்னா விதை. யானர் அப்படின்னா புது பனையோலை பெட்டி. வட்டி அப்படின்னா புது வருவாய். வட்டி அப்படின்னா புது வருவாய். செரு அப்படின்னா வயல், வித்து அப்படின்னா விதை, யானர் அப்படின்னா பனையோலை பெட்டி, வட்டி அப்படின்றது புது வருவாய். 25 சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியரின் உரைநூல் முழுமைக்கு உள்ளது? சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியர்களின் உரைநூல் முழுமைக்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி நாமு வேங்கடசாமி நாட்டார். சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியரின் உரைநூல் முழுமையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார். அடுத்து 26வது கேள்வி. லைன் கொடுத்து இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 2 வரி கொடுத்து அந்த வரிகள்ல இவ்வரிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தலையில் குட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை தலையில் குட்டுதல் அப்படின்னு. அடுத்து 27வது கேள்வி. அதே மாதிரி பாடல் வரி கொடுத்து பனை என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. பாடல் வரி கொடுத்து பனை என்ற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி மூங்கில். பாடல் வரி கொடுத்து பனையோட பொருள் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூங்கில். அடுத்து 28 கொம்பினையொத்த மடப்பிடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொம்பினையொத்த மடப்பிடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாஞ்சாலி. ஆப்ஷன் பி பாஞ்சாலி. கொம்பினையொத்த மடப்பிடி யாரு? பாஞ்சாலி. 29வது கேள்வி. குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? ஆப்ஷன் 29வது குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சேர நாடு. குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? சேர நாடு. அடுத்து கடைசி கேள்வி இந்த வீடியோவோட. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஆப்ஷன் டி பாரதிதாசன். நல்லா பார்த்துச்சோம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யாரு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன். மொத்தம் இதுல 30 கேள்விகள் பார்த்திருக்கோம்.
நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 30 கேள்விகளை தேர்வு மாதிரி போட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரே ஒரு எஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.